ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தொட்டதெல்லாம் துலங்கும் ஆடிப்பெருக்கு ஆடி 18 நாளில் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம், என்ன நல்ல காரியங்களை அந்த நாளில் துவங்கலாங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ரொம்பவே சிறப்பான பதிவு. என் சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் கொடுக்குற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த ஆடி பெருக்கு நாள், அதாவது ஆடி 18ன்னு சொல்லுவோம். ஆடி பெருக்கு நாள் என்ன, அந்த நாளில் நம்ம என்ன வாங்கினாலும் இல்லை என்ன ஒரு நல்ல காரியம் செஞ்சாலும் அது பெருகிட்டே இருக்குங்கிறதுனால தான் அதுக்கு பேரே ஆடி பெருக்குன்னு வந்துச்சு. காவேரி கரையோரம் இருக்க மக்கள்லாம் காவேரியை வழிபடுவாங்க. அது அங்கே ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நாளில் நம்ம தாலியை பெருக்கி போடலாம். திருமணம் ஆன பெண்கள் தாலியில் உருக்கள் எதாவது சேர்க்கணுன்னா இந்த நாளையில் உருக்கள் எல்லாம் சேர்த்து தாலியை சரடு மாற்றி போடுறது, இதெல்லாம் ரொம்பவே சிறப்பு. இந்த ஆடிப்பெருக்கு நாளில் புதுசாக கல்யாணம் ஆனவங்க தாலி சரடு மாற்றுறது, கயிறுலேருந்து தங்கத்துக்கு மாற்றுறதும் இந்த நாளில் மாற்றிக்கலாம். ரொம்ப ரொம்ப சிறப்பு. சுமங்கலி பெண்கள் குறிப்பாக இந்த நாளில் தாலி கயிறை மாற்றும் போது தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிடைக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா, ஏதாவது நான் ஒரு தொழில் ஆரம்பிக்க போகிறேன், இல்லை ஒரு கடை ஓப்பன் பண்ண போகிறேன்னா இந்த நாளில் பண்ணுறது ரொம்ப சிறப்பு. ஏன்னா அது பெருகிட்டே இருக்கும். ஆடிப்பெருக்கு நாளில் எந்த ஒரு நல்ல காரியம் பண்ணாலும் பெருகும். பைக் வாங்கலாம், கார் வாங்கலாம். நமக்கு வாங்கணும்னு ஒரு ஆசை இருக்கோ அதை இந்த நாளில் வீடு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். வீடு வாங்கணும்னு ஆசை இருக்கவங்க சேமிப்புக்காக அந்த வீட்டுக்கான சேமிப்பை கூட இன்றைக்கி ஒரு பகுதி எடுத்து வச்சிங்கன்னா அதுவும் பெருகி சீக்கிரமே வீடு வாங்குவீங்க. தங்கம் வாங்கணும்னு ஆசைப்படுறவங்க, அதாவது ஆவணியில் கல்யாணம் வச்சுருப்பாங்க, அப்போ தங்கம் எடுக்கணுன்னா இந்த ஆடி மாதத்தில் குறைவாகவும் இருக்கும். ஆடிப்பெருக்கில் எடுக்கும்போது இன்னும் பெருகுங்கிறனால அந்த நாளில் நம்ம தங்கமும் எடுக்கலாம். ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தங்கம் தான் வாங்கணும்னு கிடையாது. எடுக்கணுங்கிற சூழ்நிலை இருக்கிறவங்க கண்டிப்பாக எடுக்கலாம். ரொம்பவே சிறப்பு வாய்ந்த இந்த ஆடிப்பெருக்கு நாளில் என்ன நமக்கு பண்ணணும்னு தோணுதோ, நல்ல காரியங்கள் என்ன பண்ணாலும் அது மேன்மேலும் பெருகிட்டே இருக்கும். அப்புறமா வீட்டில் பூஜை பண்ணும்போது மகாலட்சுமி அம்சம் பொருந்திய வீட்டில் கல்லுப்பும் குண்டு மஞ்சளும் வாங்கி வைங்களேன். இது நம்ம வீட்டில் ஐஸ்வர்யமாகட்டு சகல செல்வங்களையும் தரக்கூடியது. அதனால் அந்த நாளில் வேறு எந்த பொருளும் உங்களால் வாங்க முடியாட்டியும் பரவாயில்ல, கல்லுப்பையும் குண்டு மஞ்சளையும் வாங்கி வச்சு வழிபடுங்க. சிறப்பாக இருக்கும் இந்த ஆண்டு முழுவதும். உங்களுக்கு ஏதாவது கனவு இருந்துச்சுன்னா அதுக்கான ஒரு அடி எடுத்து வைக்கிறத இந்த நாளில் எடுத்து வச்சா கண்டிப்பாக அது சீக்கிரமே நிறைவேறிடும். இந்த ஒரு நாளில் ஏதோ ஒரு பிஸ்னஸோ வீடோ கார் பைக்குன்னு என்ன ஆசை இருந்தாலும் அதுக்கான ஒரு பிள்ளையார் சொல்லி அதுக்கான ஒரு அமௌண்ட்டை இந்த நாளில் போடுங்க. கண்டிப்பாக சீக்கிரமே அது நிறைவேறும். இப்போ தான் என் சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.